ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஜெகன் KCPL NMCC 6 ஸ்ட்ரைக்கில் படையப்பா ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டிசைடர் படையப்பா ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஜெகன் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச்க்கான வாய்ப்பா ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். செகண்ட் பால் சுஜித் ட்ரை பண்ணியிருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்ச் 6 தன்னோட விக்கெட்டை பறிக்கிறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் சாண்டி, இன்னொரு பேட்ஸ்மேன் வராரு. சாண்டி இப்போ ஸ்ட்ரைக்கில். அடுத்த பந்து நல்லா போட்டிருக்காருங்க, தரையோட வந்திருக்கு. ஜெகன் போட்ட பந்து. அடுத்த பந்து லெக் சைடில் போட்ட பந்து, ஃபீல்டர் ஒரு மிஸ் ஃபீல்ட். 4 போயிடுச்சு. 4 சாண்டி பேட்லேருந்து 4. அடுத்த பந்து சாண்டிக்கு. அடுத்து அதே இடத்துல போட்டிருக்காரு. சூர்யா மிஸ் பண்ணியிருக்காரு. 4 போகுமான்னு பார்த்தா போயிடுச்சு. 4 பேக் டு பேக் 2 4 அடிச்சிருக்காரு சாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். பால் ஓடிச்சிருக்காருங்க, அதே இடத்துல போட்டு பந்தை திருப்பி இருக்காரு சாண்டி. ஸ்டம்ப உடைச்சிருக்காரு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 9 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க மணிநந்தா. மர்வின் 2வது ஓவர் போட. குட் ஷாட், எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங். 2 ரன் மட்டும். மெர்வின் நல்லா போட்டார் ஃபர்ஸ்ட் பாலை, அதை கரெக்டாக எடுத்தார் படையப்பா. 2வது பந்து அதையும் அதே இடத்துல ஆனால் பிளான் வச்சு போட்டிருக்காரு மெர்வின். நல்ல ஒரு ஃபீல்டர், ஏற்கனவே ஒரு 4 தடுத்திருக்காரு. 2 மட்டும் மன்னிக்கவும், 1 மட்டும். தினேஷ் ஸ்ட்ரைக்கில் இப்போ தினேஷ். அடுத்த பந்து கமலேஷ் 4 தடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவரை தாண்டி தான் அது 4. 1 ரன் மட்டும். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு மர்வின். ஒரு ஒயிட் லைனில் போட்டிருக்காரு. டாட் பால். உடையப்பா ஸ்ட்ரைக்கில். எதுவும் பாசிபிள் தான் இந்த டீமுக்கு. சொன்னது போல அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக இது 4 தான். நல்ல ஒரு ஷாட்டுங்க அது. 4 ரன் கிடைக்குமா? படையப்பா பேட் 4. அடுத்த பந்து படையப்பாக்கு டாப் கேட்ச். கேட்சான்னு பார்த்தா ஷாம் தப்பு பண்ணாமல் எடுத்திருக்காருங்க. முக்கியமான விக்கெட் பறி போகுது நந்தா மெமரல்ஸுக்கு. படையப்பா தன்னோட விக்கெட் இழக்கிறாரு. இழந்த விக்கெட். 17 ரன் அடிச்சிருக்காங்க 3. நந்தா மெமரல்ஸ் 3 விக்கெட் இழந்து. அடுத்த பேட்ஸ்மேன் அசார். ஃபர்ஸ்ட் பால் 2. 3வது ஓவர் போட மாது. அசார். அடுத்த பந்து மாது டு தினேஷ். ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா. கேட்ச். நல்ல பவுலிங், நல்ல ஒரு பவுலிங், விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் ஜீவா. செகண்ட் பால் நல்லா போறாருங்க. மனுவேத்தி அடிச்சிருக்காரு. ஜெகன் அவரை எடுப்பாரான்னு பார்த்தா எடுத்திருக்காருங்க. காட்டன் போல் பின்னாடி ஓடியாந்து புடிச்சிட்டாரு. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு மாது. அடுத்த பேட்ஸ்மேன் விஸ்வா. பேட்டில் 2 பால் போட்டு 2 பாலையும் விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ விஸ்வா ஹேட்ரிக்கான்னு பார்த்தா 1 ரன் மட்டும். ஒரு நல்ல ஷாட் தம்பி விஸ்வாட்ட வந்து. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ சைக்கிளா சார் மறிச்சு அடிக்க முயற்சி. டான் இதுவரை நல்லா போட்டிருக்காரு மாது. ஸ்ட்ரைக்லா சார். ஃபுல் டாஸ் பனிஷ் பண்ணாமல் விட்டுருக்காரா சார். அங்கே மனோ இருந்தால் இங்கே நல்ல ஷாட். ஆனால் இங்கே நல்ல ஃபீல்டர் மனோ, ஒரு நல்ல ஃபீல்டர். 1 ரன் மட்டும் தான் நினைக்கிறேன். 3வது ஓவரோட லாஸ்ட் பால். 3வது ஓவரோட லாஸ்ட் பால்.
சிங்கிளுக்கான வாய்ப்பு. காம்ப்ளேஸ் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. 1-2 மாற்றி விட்டுருக்காரு. இதோட 3வது ஓவர் முடியுது. 21 ரன் அடிச்சிருக்காங்க மணிநந்தா. 4வது ஓவர் போட செட்டிங் ஹரி. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். 3 ஓவருக்கு 21 ரன் தான் வந்திருக்கு. நல்ல பந்து ஸ்டேட் டிசைனில் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. நல்ல இருக்காருங்க. 1 ரன். அடுத்த பந்து லோட்டாஸ் டாட் பால். தேர்ட் பால் அகைன் ஒரு டாட் போட்டிருக்காரு ஹரி. அருமையான பந்து டாட். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்ல ஷாம் இருக்காரு. 1 ரன் மட்டும். 2 ரன் கிடைக்குமா? ஸ்ட்ரைக்ல சார் லாஸ்ட் 2 ஸ்ட்ரைக்ல அடிச்சிருக்காரு. போயிருச்சான்னு பார்த்தா போயிருச்சு. 6 சார் பேட்ல இருந்து ஒரு 6 ஷாட். அவரோட லாஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் இங்கே மனம் இருக்காரு. நல்ல ஃபீல்டிங். சிறந்த தடுப்பாளர். 1 ரன் மட்டும் கிடைக்கும். ஒரே ஒரு ரன் மட்டுமே. ஓவர் 9 ரன்னுக்கு போட்டிருக்காரு ஹரி. இதோட 30. லாஸ்ட் ஓவர் கூட மாது. ஃபர்ஸ்ட் பால் குறுக்கு மறிச்சு அடிச்சிருக்காரு. 1 ரன் மட்டும். நல்லா ட்ரை பண்ணாருங்க பேட்ஸ்மேன். 1 ரன் ஓடுறாங்க. கிராஸ் வந்து செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பானிஷ் பண்ணியிருக்காரு. 6 2வது 6 சார் பேட்லது. தேர்ட் பால் அதையும் மடக்கி 2க்கு புஷ் பண்ண சொல்லியிருக்காரா சார். பிடிச்சு அடிச்சிருந்தா அவுட். 2 ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து டாட் பால். நல்ல பாலுங்க. கேட்ச் மிஸ்ஸுங்க. 4 தடுத்திருக்காரு ஷியாம். நல்ல விளையாடி கண்டிப்பா நல்லா ட்ரை பண்ணி தடுத்து போட்டார். 4 ரன் கிடைச்சிருக்கணுங்க. அவுட். வச்சு ஓட பார்த்தா அசார் விக்கெட் போயிடுச்சு. அடுத்த பேட்ஸ்மேன் அன்சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல அன்சாரி. ஒரு நல்ல ஃபீல்டிங். 1 ரன் ஓடி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 40 ரன் அடிச்சிருக்காங்க. 41 ரன் அடிச்சா ஒரு ஓட்டம் கேசிபி இந்த மேட்சை வின் பண்ணலாம். எம்என்சிசி ஃபீல்டிங் நிப்பாட்டிட்டாங்க. கேசிபிக்கு ஓப்பனர்ஸா ஹரி கார்த்தி 2 பேர் உள்ளே வர்றாங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி, நான் ஸ்ட்ரைக்கில் ஹரி. ஃபர்ஸ்ட் ஓவர் கூட 6. கார்த்தி டு 6. ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்ல. நல்ல ஷாட்டுங்க. பாலே ஃபர்ஸ்ட் பாலை பவுண்டரியோட ஷாட் பண்ணிருக்காரு கார்த்தி. செகண்ட் பால் அதையும் அடிச்சிருக்காருங்க லெக் சைடுல. 6 நல்ல ஷாட்டுங்க. 6ன்னு குயிக்கா 10 ரன் எடுத்து வந்திருக்காரு. அசால்ட்டா அடிச்சாரு. ரன் பாலுக்கு மாத்தி இருக்காரு கார்த்தி. 3வது பந்து கார்டு மாத்தி போடுறாரு. அதையும் எடுத்து அடிச்சிருக்காரு. கண்ணா இங்க இருக்காரு. பால் பிச்சு ஆடம் சாம்பா விரட்டுறாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல்டர் சாம்பா. ஒரு அருமையான ஃபீல்டருங்க. சிவகங்கை மாவட்டத்துல பெஸ்ட் ஃபீல்டர் சாம்பா. 2 ரன் ஓடி இருக்காருங்க. 12 வந்துருச்சு இதோட. 4th பால் அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா கேட்ச். கம்பேக் கொடுத்துட்டாருங்க பவுலர். 1 டவுன் பேட்ஸ்மேனா மாது. 2 ஓவர் நல்லா போட்டு கொடுத்தாரு. டாப் பேட்ச் தேவார்கார் கேட்ச்னு பார்த்தா கேட்ச் மிஸ்ஸுங்க. ஒரு ரன் அவுட் வாய்ப்பு மிஸ்ஸுங்க. ஒரு நல்ல ஃபீல்ட். செட்டிங் ஹரி பஸ் ஸ்ட்ரைக்ல. பார்ட்டோட லாஸ்ட் பால் ஏந்தி விட்டுருக்காருங்க. அப்பர் கட் மாதிரி நல்ல ஷாட். பார்க்கணும் பண்ணி விட்டாரு. 3 ரன் ஓடுறாங்க. 3 ஓடி முடிச்சிருக்காங்க. 16 ரன் எக்ஸ்பென்சிவா போட்டிருக்காரு. 6. 2வது ஓவர் போட அன்சாரி. 24க்கு 25 அடிச்சா அந்த மேட்சை கேசிபி வின் பண்ணலாம். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடுல நல்ல ப்ளே. டபுள் புஷ் பண்றாரு. இருக்கு. 1 ரன் மட்டும்.
செகண்ட் பால். ஒரு ஸ்கூப்புக்கான முயற்சி. கண்டிப்பாக 2 இருக்குமான்னு பார்க்கணும். 2வது ரன் ஓடுறாங்க. அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ஸ்மேன் சூர்யா. அடுத்த பந்து ஸ்ட்ரைட்ல ஒரு சிங்கிள் வாய்ப்பு. நல்ல ஷாட்டுங்க. 6 இருக்காரு. சிங்கிள். மேட்ச் மாறிடும். ஒயிட் பால் கொடுத்துருக்காரு அம்பே. வைடு. வீடுக்கு அப்புறம் அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க. கேட் பண்றாரு. நல்ல பால் டு பால். நல்ல 4 பந்துகள் 5 ரன் போயிருக்கு. அன்சாரி ஓவர்ல ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காருங்க. புள்ளி வச்சு நல்ல ஷாட். 4. சூர்யா பேட்ல இருந்து 4. இதான் ஃபுல்லா ஃபீல்டர் உள்ள. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால். சுவிட்ச் ட்ரை பண்ணிருக்காரு. டாட். நல்ல கம்பேக். எண்டு. நல்ல பவுலர். இந்த ஓவரை 9 ரன்னுக்கு உடனே கம்பேக் கொடுத்தாரு. 25 ரன் ஆயிருக்கு. 3வது ஓவர் போற. இது ஒரு ரன் தானே ஆடுவேன். தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். அப்பர் கட் மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே தினேஷ் இருக்காரு. ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால். எல்போ டாட் பால். ஒரு கேட்ச்டா. தேர்ட் பால். இது கண்டிப்பா 2க்கான வாய்ப்பா இருக்கும். 2 ரன் கிடைக்குமா? ஏன்னா ஆள் இல்லை, மேன் இல்லை. ஓடி முடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஓடி முடிச்சிருக்காங்க. 2. கண்டிப்பா 2. அண்ணா அது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. 3 ரன்னுக்கு. டாட் பால். 5th பால். நெஞ்சில் வாங்கியிருக்காரு. 1 ரன் ஓடி முடிச்சிருக்காங்க. 3வது ஓவரோட லாஸ்ட் பால். மடக்கி எடுத்துட்டாருங்க ஹரி. மடக்கி எடுத்துட்டாருங்க. 4. பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்கா? 4. பவுண்டரிங்க. மேட்சை கையில் எடுத்துட்டாருங்க ஹரி. 33 ரன் அடிச்சிருக்காங்க 3 ஓவர்ல. 12க்கு 8. 4வது ஓவர் கூட அன்சாரி. சைக்கிள் சூர்யா. பாருங்க. 4th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். 8 ரன் அடிக்கணும் 12க்கு. ஒயிட் பால் கொடுத்துருக்காரு அம்பே. வைடு. 4th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். பால். கேட்ச். கண்ணா இருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் ஷியாம். அடுத்த பந்து ஆஃப் சைடுல ஒரு டபுள்கான வாய்ப்பு. நல்ல ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கேட்ச்ல 2 ரன் கிடைக்குமா? இது அவுட்டா இருக்கு. பாடலங்க. அடிச்சிருந்தா அவுட்டுங்க. யோசிச்சுட்டு இருக்காரு. 2. அடுத்த பந்து அதே இடத்துல புள்ளி வச்சு அடிச்சிருக்காரு ஷியாம். திரும்ப ஒரு ஷாட்டுங்க. கண்டிப்பா இது 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தூக்கி விட்டாரு பேட்ஸ்மேன். 4. பவுண்டரி கிடைச்சிருச்சு. ஷியாம் பேக் டு பேக் சமம் நிலையில இருக்கு. ஒரு 2 ஒரு 4ன்னு மேட்சை டிரா பண்ணியிருக்காரு. 2 ஓவரையுமே அன்சாரி எக்ஸ்பென்சிவாக போட்டிருக்காரு. டாட் பால். கேட்ச். சிங்கிள் ஹேண்டட்ல எடுத்திருக்காரு. நல்ல பாலுங்க. நான் சொன்னேன்ல தம்பி நல்ல பவுலர். இந்த விக்கெட்டை ஸ்டம்பில் அடிச்சிருந்தாருன்னா படையப்பா இந்த மேட்ச்சில் இருந்திருக்கலாம். ஜெகன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஜெகன். லாஸ்ட் பால் 4th ஓவரோட பால். அன்சாரி ஸ்டம்பை பிடிங்கி வீசியிருக்காரு. ஆனாலும் மேட்ச் டிராவில் இருக்கு. 6க்கு 1 அடிக்கணும். ஹரி அந்த சைடில் இருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க கேசிபி. லாஸ்ட் ஓவர் போட தினேஷ். காரைக்குடி காசு 2 பேருமே இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரி. வந்து விச்சில் தினேஷ். மேட்சை முடிச்சிட்டாருங்க ஹரி. நல்ல ஷாட். பாயிண்ட்ல பளிச்சுன்னு ஒரு 4 மேட்சை முடிச்சிருக்காரு ஹரி. இந்த மேட்சை கேசிபி வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்காரு ஹரி. நல்லா பேட்டிங் பண்ண ஹரிக்கு 501 சிறப்பு பரிசு. இப்படி நிறைய சிறப்பு